குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியை விட்டு புகழ் அவர்கள் விலகிட்டதாவும் இனிமே அவரு இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இத பத்தி முதல் முறையா இதுக்கு பதில் அளிக்கிற வகையில சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காரு. அதுல அவரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவுல இப்போ நாம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவியோட நம்பர் 1 ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட சீசன் 6 ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இந்த சீசன் கிட்டத்தட்ட பாதி தூரத்தை கடந்த முடிவை நோக்கி ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கிற நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில புகழ் அவர்கள் இனிமே இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி லாஸ்ட் வீக் எபிசோட்ல புகழ் அவர்கள் வரல. இதனால இப்போ ரசிகர்கள் ரொம்பவே சோகமா புகழ் ஏன் வரல, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இதுக்கு புகழ் அவர்களே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, என்னால இந்த வாரம் சில பர்சனல் ரீசன்னால குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வர முடியல. நான் வரலன்னு பல ரசிகர்கள் ரொம்பவே ஏக்கமா கேட்டுட்டு வரீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நிகழ்ச்சியா இருக்கு. அதே சமயத்துல நான் இனிமே இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன், நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில செய்திகள் போகுது. அது உண்மை இல்ல. எனக்கு இந்த குக் வித் கோமாளி சீசன் 1 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் போக போக மக்களே புரிஞ்சுக்கிட்டு நான் பண்றத ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நம்மள பல கோடி பேர் ரசிச்சாலும் சில பேருக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காது. அவங்க நம்மள பத்தி தப்பா மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. அதை கண்டுக்காம நாம நம்ம வேலையை மட்டும் சிறப்பா பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க புகழ் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.